ஸ்பெஷலான ஒரு டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது. ஸோ கார்லிக் சப்பாத்தி. ஸோ கார்லிக் நான் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது கிரேப்ஸ் வச்சு பட்ரு வச்சு ரொம்ப சிம்பிளாக செம்மையாக பண்ண போகிறோம். முதல்ல சப்பாத்தி மாரி உருட்டிடுங்க. சப்பாத்தி மாவு எப்படி செய்யணும்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் எடுத்து பாருங்கள். ஸோ சப்பாத்தி வந்து நல்ல ரொம்ப தின்னாலாம் வேணாம், நல்ல நிப்பீஸாக கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு பூண்டு எடுத்து இது வந்து சில்ட்ரன்ஸு இந்த பூண்டு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஸோ வச்சுட்டு இந்த பர்கரை ப்ரெஸ் பண்ணுறோம்ல, அதை வச்சு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து வெளியே ஓடாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, அந்த கிரேப்ஸ் வந்து லைட்டாக தூவிடுங்க. ஏன் இந்த கிரேப்ஸ் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இனிப்பாக கிடைக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்படி கையில் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பேனை பற்ற வச்சுட்டு ஸோ பட்ரு கொஞ்சம் எடுத்துக்கங்க. பட்ரு எடுத்து லைட்டாக இந்த சப்பாத்தி மேலே வந்து லைட்டாக தடவிங்க. தடவிட்டு இப்போ சப்பாத்தி எடுத்துருவோம். ஸோ சப்பாத்தி எடுத்து பார்த்தீங்களா, நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே விழுகாது பூண்டு இந்த கிரேப்ஸ் எல்லாம். ஸோ அதுலேயே வந்து ஒட்டி இருக்கும். ஒரு 30 செகண்ட் to 45 செகண்ட் விட்டோம்னாலே குக் ஆயிரும். ஸோ ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. இந்த பபிள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம திருப்பி போட்டுருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த சைட்லேயும் பட்டர் எடுத்து இது தடையிடுவோம். நீங்கள் ப்ரெஷ் இருக்கும், இந்த ஃபுட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுவோம்ல, கேக்கு பேஸ்ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ரெஷ் இருந்தால் கூட பட்டரை இப்படி தொட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அவ்வளோதான். எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படியே சாப்பிட்லாம், இல்லை கறியில் கூவாவில் வச்சு சாப்பிட்டோம்னாலும் சும்மா அடியாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உள்ள ரெடி ஆயிடுச்சு. ரெடியான சப்பாத்தி எடுத்து ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து லைட்டாக கருகின மாதிரி இருக்கு பாருங்கள். லைட்டாக அப்படியே பிளாக்காக இருக்கும். ஸோ அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நாங்கள் கிரேப்ஸ் வந்து லாஸ்ட்டாக போடணுன்னா கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு கிரேப்ஸை கட் பண்ணிவிட்டு மேலே தூவிட்டு நீங்கள் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். முடிஞ்சால் லாஸ்ட்டாக எடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா முன்னாடியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிளாக்ஸ் தோணும். அதனால் நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக. அது மாதிரி ரோஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணிடுவோம் பாருங்கள். நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் எப்படி இருக்குன்னு.